Hi friends, welcome to another video. தாவேக கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு செக்யூரிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம். ஸோ என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 7 டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இதுல இருக்கு. எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், ஜெட், ஜெட் பிளஸ், Z பிளஸ்ல பாத்தீங்கன்னா ASL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு மேல SPG அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம PM உங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் அது. அண்ட் இந்த எக்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம்டு போலீஸ் பர்சனல்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. பட் இதில் கமாண்டோஸ் இருக்க மாட்டாங்க. பட் இந்த ஒய் பிரிவில் பார்த்தீங்கன்னா 8 செக்யூரிட்டி பர்சனல்ஸ் இருப்பாங்க. அதில் கமாண்டோஸ் 1 இல்லை 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரிவு தான் டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட காருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கான்வாய் போகும் அண்ட் பின்னாடியும் ஒரு போலீஸ் கான்வாய் வரும். ஸோ 2 போலீஸ் கான்வாய்ஸ் வரும் அண்ட் ஆல்சோ 8 போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ 1 or 2 கமாண்டோஸும் இருப்பாங்க. துப்பாக்கி ஏந்திய கமாண்டோஸும் இதில் இருப்பாங்க. அண்ட் இந்த ஒய் பிளஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 11 போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க. அதில் 2 to 4 கமாண்டோஸ் இருப்பாங்க. அண்ட் ஒய்ல மேக்ஸிமம் 2 கமாண்டோஸ் இருக்காங்கன்னா ஒய் பிளஸ்ல மேக்ஸிமம் 4 கமாண்டோஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டியில பார்த்தீங்கன்னா 22 போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க. அந்த 22 போலீஸ் பர்சனல்ஸ்ல 4 to 6 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப ட்ரெயின்டான ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஆயுதம் ஏந்திய பாதுகாப்புன்னு சொல்லப்படுது. அண்ட் ஜெட் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா 36 போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க. அதுல 10க்கு மேற்பட்ட CRPF, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய கமாண்டோஸும் இருப்பாங்க. அது ஒரு வித ஹையஸ்ட் செக்யூரிட்டி ரேட்டிங்ஸ்னே நம்ம சொல்லலாம். அண்ட் Z பிளஸ் ASL செக்யூரிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா Z பிளஸ்ல கொடுக்கக்கூடிய எல்லாமே அடங்கும். அண்ட் அது போக அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி லைசன்ஸும் கொடுக்கப்படும். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா SPGன்னு சொல்லக்கூடிய இலைட் ஃபோர்ஸ், இருக்கிறதுலே டாப் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா SPG தான். நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கொடுப்பாங்க. மோஸ்டா அவங்களோட ட்ரெஸ் கோட் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, கையில் ஒரு பிரீஃப் கேஸ் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம் தான் SPGன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸ். அதுல பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் கார் அண்ட் ஆல்சோ மல்டிபிள் கான்வாய்ஸ், நிறைய போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க, கமாண்டோஸ் இருப்பாங்க, CRPF இருப்பாங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸும் இருப்பாங்க. ஸோ அது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி அது. ஸோ இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அண்ட் அவர் கூடவே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இதுக்கப்புறம் இருக்கும். நம்ம நிறைய மீட்டிங்ஸ்ல அதை பார்க்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா அவருக்கு ஒய் பிரிவுல பாதுகாப்பு கொடுத்ததுக்கு காரணம் அவர் நிறைய இடத்துக்கு மீட்டிங் போறாரு. அந்த இடம் ரொம்ப கிரௌடடாகவும் காணப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சகம் இதை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி செக்யூரிட்டி டீடைல்ஸ் இன் இந்தியா. அண்ட் ஃபார் மோர் such videos, subscribe to Polsup and follow our official Instagram page, Polsup Official. I'll see you guys in the next video. Bye.